ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். இந்த பை மோட்டோ ஆப் மூலிமா நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பை மோட்டோ ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 20% ஆஃபர் கிடைக்கும். ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப லோவாக தான் இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் ரெசிபி இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். மஷ்ரூம், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரி லீவ்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம இது ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆயில் நிறையவே தேவைப்படும். இதில் பட்டை, லவங்கம், அப்புறமா பிரிஞ்சி இலை இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் நான். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கரி லீவ்ஸ், அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து டொமேட்டோ ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆயில் நல்லா டொமேட்டோ, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஆயிலில் பாயில் ஆக விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள், அடுத்து மல்லித்தூள், மஞ்சள் தூள், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஆயிலே பாயில் ஆகி வரட்டும். இதில் தண்ணி கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அதே மஷ்ரூமில் இருக்க தண்ணி வரும், அதிலே பாயில் ஆகட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரையும் அப்படியே பாயில் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இதானதான் அந்த மஷ்ரூம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சுத்தமாக தண்ணி சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கூட. நல்லா இது போல் பாயில் ஆகி வரும்போது தண்ணி சுண்டி வர ஸ்டேஜில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.